இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐயோட தோற்றம் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற விஷயம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த அதே கண்டென்ட் தான் நம்ம இதுல இந்திய ரிசர்வ் வங்கியை பத்தி மட்டுமே பார்க்க போறோம். ஸோ அதுல அவங்களோட ஒர்க் என்னென்ன, அவங்க எந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த ரிசர்வ் வங்கி ஃபார்ம் ஆச்சு, ஸோ அதே போல அதோட ஆளுநர்கள் யார் யாரு, எந்தெந்த வருஷத்துல அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கிருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த வருஷம், அதே போல அந்த சட்டம் உருவானதுக்கு அப்புறம் வங்கி எப்போ உருவானது, அதே போல அவங்களோட முக்கியத்துவம் என்னென்ன, அவங்களோட பணிகள், அதே போல இந்த ஆளுநர்கள். ஸோ 25வது ஆளுநர் யாரு, 24வது ஆளுநர் யாரு, 18வது ஆளுநர், அதே போல இதுல ஒரு சில முக்கியமான ஆளுநர்கள்லாம் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல இதுல ஆங்கில ஆளுநர்கள் இருந்திருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். தென் அதுக்கப்புறம் இந்திய வம்சாவளியில வந்த இந்திய ஆளுநர் யார் முதல்ல வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் முக்கியமா ரிசர்வ் வங்கியில நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இதுல இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முதலா இங்க ஓபன் பண்ணப்பட்ட ஒரு தனியார் வங்கி. தென் அதுக்கப்புறம் அந்த வங்கியை என்ன பண்றாங்க, இவங்க தான் எல்லா விதமான ஒரு மைய வங்கியா செயல்பட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க. தென் அதுக்கப்புறம் அதை இந்திய இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை என்ன பண்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்ததா 1926 இதை நோட் பண்ணிக்கோங்க. 1926 ஹில்டன் யங் அப்படிங்கிறவரோட தலைமையில ஹில்டன் யங் ஆணையம் ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இந்தியாவோட நாணயங்களை வெளியிடுறதுக்கும், ஸோ நிதி தொடர்பான விஷயங்களை ஒரு அமைப்பா எப்படி அவங்க பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போல வங்கிகள் உருவாக்குறதுக்கு இவங்க ஒரு ஆணையம் அமைச்சது. இந்த ஆணையம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு அமைப்பு உருவாகுது, ஒரு ஆணையம் உருவாகுது, இல்ல ஒரு திட்டம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க. அதுல வந்து யார் யார் இருப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொருளாதார வல்லுநர்களோ பொருளாதார நிபுணர்கள் இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருப்பாங்க. இதுவே வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்திய ஆட்சியல்ல முக்கியமான வழக்கறிஞர்கள், தலைமை வழக்கறிஞர்கள், ஸோ இந்த மாதிரி தலைமை நீதிபதிகள், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரையும் வச்சு அங்கங்க எந்தெந்த ஃபீல்டுக்கு முக்கியமான ஒரு அனுபவம் வாய்ந்த ஆளுநர்கள் ஒரு அமைப்புகள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வச்சுதான் ஆணையம் உருவாக்குவாங்க. ஸோ அந்த ஆணையம் என்ன பண்ணுனா ஒரு சில பரிந்துரைகளை இவங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அந்த பரிந்துரைகள் வந்து ஓகேவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன திட்டங்களை கொடுத்திருக்காங்களோ அந்த பரிந்துரைகள் வந்து அடுத்ததா நாடாளுமன்றத்தில் போயிட்டு அதை தீர்மானமா நிறைவேற்றி சட்டமேற்றி அதை அமல்படுத்துவாங்க. ஸோ அந்த வரிசையில 1926 ஹில்டன் யங் ஆணையம் அமைக்கிறாங்க. ஸோ இந்த ஹில்டன் யங் ஆணையம் தான் வந்து மைய வங்கி உருவாக்குறதுக்கு பரிந்துரை பண்றாங்க 1926. இதுல உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜே.எம். கின்ஸ் மற்றும் சர் எர்னஸ்ட், இவங்க 2 பேர் தான் இதுல உறுப்பினர்கள். இந்த ஆணையத்தோட தலைவர் ஹில்டன் யங், உறுப்பினர்கள் கே.எம். கின்ஸ் மற்றும் சர் எர்னஸ்ட். தென் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் காரணமா 1934 இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்படுது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 சட்டம் உருவாக்கப்படுது. அடுத்ததா ஏப்ரல் 1 1935 இருந்து ஏப்ரல் 1 1935 இருந்து இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டுக்கு வருது. சரிங்களா? சோ ஒவ்வொரு நாட்டோட மைய வங்கி தான் அந்த நாட்டோட எல்லா பொருளாதார அமைப்புகளுக்கு தேவையான விஷயங்களையும் வங்கிகளோட செயல்பாடுகளையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு தான், அப்படிப்பட்ட ஒரு மைய வங்கி தான் நம்மளோட இந்திய ரிசர்வ் வங்கி, இந்திய நாட்டுக்கானது. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 1934 சட்டத்தின்படி உருவாக்கிட்டாங்க இல்லையா? தென் அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா இதோட மூலதனத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மூலதனம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு உதாரணமா 100 ரூபாய் மதிப்பு கொண்ட பங்குகள் ஒரு அந்த காலத்துல இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஓபன் பண்ணும்போது எவ்வளவு பங்கு உருவாகுது, 1 ரூபாய், சாரி 100 ரூபாய், ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபாய். ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி அந்த நேரத்துல இந்த இந்திய ரிசர்வ் வங்கிக்கு 5 கோடி ரூபாய் வந்து மூலதனம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மூலதனத்துல ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 ரூபாய். அப்படி 5 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தனியார் பங்குகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஷேர் எல்லாமே வாங்கினது தனியார் நிறுவனத்தை சார்ந்தவங்க. ஸோ அரசு பொது உடைமையில இருந்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறதால இது எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருந்தது, ஸோ பிரைவேட் கண்ட்ரோல்ல தான் இது இருக்கு. தென் அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்திய சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்து எல்லா ஷேரையும் இவங்க வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவங்க அரசாங்கத்துக்கு மாற்றப்படுது. ஸோ இந்த இன் பிட்வீன்ல 1935 இந்திய ரிசர்வ் வங்கி ஃபார்ம் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட தலைமை அலுவலகம் கொல்கத்தாவில் இருந்திருக்கும். 1935 கொல்கத்தா நோட் பண்ணிக்கோங்க. முதல் இந்திய தலைமையகத்தோட இந்திய ரிசர்வ் பேங்கோட தலைமையகம் கொல்கத்தா. தென் அதுக்கப்புறம் 1937 மும்பைக்கு மாத்துறாங்க. 1935 இந்த 2 வருஷத்துல மும்பைக்கு மாத்துறாங்க. தென் அடுத்ததா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி 1 1949 இந்திய ரிசர்வ் வங்கியை
கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்றாங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி தனியார் நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பங்கு வாங்கியிருக்காங்கல்ல, ஷேர் வாங்கியிருக்காங்க. சோ இந்த ஷேருக்கான ஈக்குவல் அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுத்து அந்த பேங்கை கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டாவே அரசாங்கத்தோட உரிமையா மாத்துறாங்க. சோ இப்படிதான் என்ன பண்ணுது, இந்திய ரிசர்வ் வங்கி ஃபார்ம் ஆகுது. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1 1949 இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு சொந்தமான வங்கியா மாற்றப்படுது. அதே போல இந்த இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரைக்கும் பர்மா நாட்டிற்கும் ஜூன் 1948 வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் மைய வங்கியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் நாட்டுக்கு மைய வங்கி தனியா அங்க அவங்களுக்குன்னு உருவாக்கப்படுது. ஸோ எல்லா இதுல செயல்பாடுகளுமே 1947 கட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வரிசையில இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகளையுமே வந்து பாகிஸ்தானுக்கு அளிக்கப்பட்ட அந்த உரிமைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல 2 நாடுகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி மைய வங்கியா செயல்பட்டு இருக்கு. 1947 வரைக்கும் பர்மா நாட்டுக்கும் 1948 வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் மைய வங்கியா இருந்திருக்கு. தென் 1969 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு 14 வங்கிகள் நாட்டுடைமையா மாத்துறாங்க. அதாவது தேசியமயமாக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான வங்கிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தேசிய வங்கியா மாற்றும் போது இந்த வங்கிகளுக்கு முழு அதிகாரங்கள் அளிக்கப்படுது. ஸோ எப்படி ஒரு SBI செயல்படுதோ அதே போல இந்த வங்கிகளுமே வந்து எல்லா விதமான செயல்பாடுகளிலும் பரிவர்த்தனைகளிலும் இவங்க வந்து ஈடுபடுவாங்க. அதுக்கடுத்ததா 1969 இதை நோட் பண்ணிக்கோங்க, இயரை நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை வங்கிகள் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1969 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது, அதாவது தேசிய வங்கிகளா மாற்றப்பட்டது. அடுத்ததா 1980 மறுபடியும் ஒரு 6 வங்கிகள் தேசிய வங்கிகளா மாற்றப்படுது. சரிங்களா. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட நிர்வாகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல ஒரு தலைமை ஆளுநர் இருப்பாரு, அவருக்கு 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. தென் அதே போல ஒரு மத்திய அரசாங்கத்தால நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட எல்லா திட்டவட்டங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் செயல்படுத்துற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பா இவங்க இருக்காங்க. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு முக்கியமான சில பணிகள்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, காகிதத்துல பணம் வெளியிடுறாங்க இல்லையா, அச்சிட்டு. ஸோ அதோட அச்சிட்டு வெளியிடுற பணி, அதே போல அரசுக்கு நிதி கொடுக்கறது, அவங்க கிட்ட இருந்து நிதியை வாங்குறது, கடன் கொடுக்கறத மற்ற வங்கிகள், அதாவது வங்கி சார்ந்தது வங்கி சாராதது இருக்கு இல்லையா, பேங்கிங் நான் பேங்கிங். ஸோ இப்படிப்பட்ட பிரிவுகளுக்கு ஒரு கடனை கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்குமான வரி விதிப்புகளுக்கு கடன் கொடுப்பதுக்கும் வாங்குவதற்குமான ஒரு சட்டங்களை ஏற்றுறாங்க. ஸோ இப்படி இந்த விதிகளின் படி தான் இவங்க என்ன பண்ணணும், இவங்க கிட்ட இருந்து கடன் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் எதையுமே செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்வ் வங்கியோட முக்கியமான பணிகளாக இருந்துட்டு வருது. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 1937 இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் எங்க மாத்துறாங்க, மும்பைக்கு மாத்துறாங்க. ஸோ 2017 இருந்து இந்த தலைமை அலுவலகம் 33 துறைகளை கொண்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பா இந்த ரிசர்வ் வங்கி மாறி இருக்கு. சரிங்களா. ஸோ இதுல ஒரு 4 துணை மண்டல அலுவலகங்கள் வந்து ஒரு முக்கியமான பகுதிகளை ஓபன் பண்றாங்க. அதுல மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை. ஸோ இந்த 4 பகுதிகளில் இருந்து தான் எல்லா விதமான வங்கிகளோட செயல்பாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல வச்சிருக்கு இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 4 மண்டல அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுல கீழே 1 by 1 நோட் பண்ணுங்க. மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை. இது எல்லாமே என்னது, 4 மண்டல அலுவலகங்கள். ஸோ நாட்டோட ஒரு பகுதியில் இருந்துகிட்டு மட்டுமே இருக்க எல்லா வங்கிகளையும் செயல்படுத்த முடியாது. ஸோ அவங்களோட நடவடிக்கைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிறதால என்ன பண்றாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி இந்த இந்தியாவை 4 மண்டலங்களா பிரிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மண்டலங்களையும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பகுதிகளை பிரித்து கொடுத்து 4 மண்டல அலுவலகங்களா பிரிக்கிறாங்க. அந்த 4 தான் மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 துணை ஆளுநர்களும் தான் இந்த 4 மண்டல அலுவலகங்களோட இன்சார்ஜ். ஸோ அதே போல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மத்திய அரசாங்கத்தால நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரியத்தோட உறுப்பினர்கள் 21 பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. குழு உறுப்பினர்கள், மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள்னு போட்டு 21 பேர்.
ஸோ இந்த குழுவோட அமைப்பு ஒரு ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள். ஸோ இந்த ஆளுநர்கள் எல்லாருக்குமே 4 ஆண்டுகள் தான் பதவிக்காலம். அடுத்ததா பல்வேறு துறைகள்ல இருந்து 10 இயக்குனர்கள். இந்த 10 இயக்குனர்கள் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறைகளுக்கும் அந்தந்த துறைகள் சார்ந்த வல்லுநர்கள் தான் அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேளாண் துறையில இருக்கேன். நான் போயிட்டு ஒரு தொழில்துறையில என்னோட நாலேஜை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதே தொழில்துறையில இருக்க ஒருத்தர் ஒரு கனரக வாகனத்தோட ஏரியாவில் போயிட்டு அவரோட நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால எந்தெந்த துறைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, எந்தெந்த துறைகள் இருந்து திட்டங்களை வந்து சரியா செயல்படுத்த முடியலோ அந்தந்த துறைகள்ல இருந்து தான் இந்த இயக்குனர்கள் ஒவ்வொரு இதுக்கு அந்த கூட்டமைப்பு வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் அப்படிதான் வந்து தேர்ந்தெடுத்து 10 இயக்குனர்களை எடுக்கிறாங்க. 2 அரசு அதிகாரிகள். சோ இது வந்து மத்திய அரசால் நியமிக்கக்கூடிய 2 அரசு அதிகாரிகள், 4 இயக்குனர்கள். இப்படி இந்த வாரியம் அமைக்கப்படுது. சரிங்களா? சோ அதே போல இந்திய ரிசர்வ் வங்கியோட வேலைய பணிகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம். சோ அதுல ஒண்ணுதான் தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள், பாரம்பரிய பணிகள், மேம்பாட்டு பணிகள். இந்த ரிசர்வ் வங்கியோட 3 முக்கியமான தலைப்புகளை நோட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே. தென் முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது அந்த 3 பண்புகள்ல 3 முக்கிய பணிகள்ல தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள். சரிங்களா? சோ இந்த தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள் எல்லாமே உலக நாடுகளையே வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. முக்கியமா பொருளாதார இடர்பாடுகள் இருந்தாங்க இல்லையா, இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இந்த 5 திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது இந்த பாகிஸ்தானோட சீனாவோட போர் நடந்தது இல்லையா, சோ அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ இவங்களோட நிர்வாக அமைப்பு சுதந்திரத்துக்கு அப்புறம் இவங்களோட இந்த ரிசர்வ் வங்கியோட பண மேலாண்மை இருக்கு இல்லையா, சோ இதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், மக்களுக்கு எப்படி இதை கொண்டு போகணும், இந்த பண தட்டுப்பாடு வராம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதத்துல இவங்களோட எல்லா விதமான செயல்பாடுகளுமே உலக நாடுகளில் உள்ள இவங்களுக்கு முன்னாடி ஓபன் பண்ண மைய வங்கிகளுமே இவங்களோட செயல்பாடுகளை பட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே இருந்திருக்கு. சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா வந்து உலக நாடுகள்ல ஒரு அதிவேகமா பொருளாதாரத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடா இருந்திருக்கு. சரிங்களா? இந்த முக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. எதனால அப்படின்னா 5 திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதி பங்களிப்பு ஒன்று இருக்கு இல்லையா, சோ அந்த நிதி பங்களிப்பு யார் மூலமா இந்த திட்டங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் மூலமா தான் வழங்கப்படுது. கரெக்டா? சோ இந்த வங்கிகளுக்கு எங்க இருந்து பணம் வருது? ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்தா வருது. சோ இந்த ரிசர்வ் வங்கியோட ஒரு தலைமை பண்பான இந்த பணத்தை எப்படி பங்கிட்டு எல்லா வங்கிகளுக்கும் கொடுத்து அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பொருளாதாரம் வளர்ந்து வருது அப்படிங்கறதா ஒரு முக்கியமான உண்மை. ஸோ இந்த உலக நிதி நிறுவனங்கள்ல இந்தியா எப்போ மெம்பரா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 1997. ஜஸ்ட் நோட் இட் டவுன். BCBS இந்திய ரிசர்வ் வங்கி ஃபர்ஸ்ட் வங்கியியல் தீர்வு பேலஸ்ல ஜாயின் பண்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. வங்கியியல் தீர்வு பேலஸ் சுவிட்சர்லாந்து. எந்த வருஷம்னா 1997. அதே போல IBRD அண்ட் IMFல எப்ப ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 1945 டிசம்பர் 27. அதாவது இந்த உலக வங்கியிலையும் பன்னாட்டு நாணய நிதியத்திலையும் எப்பத்துல இருந்து ஒரு பிரதிநிதியா மாறுறாங்க அப்படின்னா 1945 டிசம்பர் 27. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நாணய நிதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபன் போட்டு டிசம்பர் 27 1945 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள்ல ஒரு ஐஃபன் போட்டு கீ பாயிண்ட் மாதிரி ஹிண்டா நோட் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எது சொல்றோமோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க.
இதுல இந்த 2 சட்டத்தையும் நோட் பண்ணுங்க. அடுத்ததா 2வது பாயிண்ட், இந்திய வங்கிகளின் கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல். ஸோ இந்தியாவில் இருக்க மற்ற வங்கிகளோட செயல்பாடுகளை கம்ப்ளீட்டா இவங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றது, அதே போல அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் கரெக்டா இருக்கா, அவங்க ஒழுங்கா தான் எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா, அதே போல அவங்களோட நிதி மேலாண்மை எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே ஹேண்டில் பண்ற ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த அதிகாரம் எங்கிருந்து இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, அடுத்ததா வணிக வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டம் 1949. ஸோ இங்கே நீங்க 2 கொஸ்டின் படிச்சாச்சா? இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தோட வருஷம் 1934, வணிக வங்கிகளோட ஒழுங்குமுறை சட்டம் 1949. ஸோ இதுக்கு கீழே ஒரு வணிக வங்கிகளுக்கு உரிமத்தை கொடுக்கறது, அதே போல அவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, இவங்களுக்கு தேவையான விதிமுறைகளை செயல்படுத்துறது. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான அதிகாரங்களையும் யார் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரா? இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ அதே போல இந்த இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஒரு மெயின் பவர் இருக்கு. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இது இந்த இந்தியாவில் இருக்க எல்லா வங்கிகளிலையும் போயிட்டு எந்த நேரத்திலையும் அந்த வங்கிகளை ஆய்வு மேற்கொள்றதுக்கான எல்லா விதமான உரிமைகளும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு. ஸோ இந்த 2 சட்டத்தை நோட் பண்ணிட்டீங்களா? பாயிண்ட் எடுக்கும்போது இந்த எல்லோ கலர்ல இருக்க பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்க. பட் மற்றது ஒயிட்ல இருக்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒயிட்ல இருக்கிறதுல ஒயிட் கண்டென்ட்ல எந்தெந்த கண்டென்ட் நோட் பண்ண சொல்றோமோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க, மற்றது எதுவும் நோட் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையானது மட்டும் எடுத்தா போதும். ஸோ அடுத்ததா இதுல பணவியல் உச்சநிலை அதிகாரியா இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுது. ஸோ ஒரு நாட்டுல விலைவாசி அதிகரிக்கிறது, கம்மியாகிறது, அதே போல பண வீக்கத்தை ஒழுங்குபடுத்துறது, மக்களுக்கு எல்லா தேவையான வளர்ச்சி விதத்திலையும் அவங்களுக்கு தேவையான ஃபண்டை கொண்டு போயிட்டு ஒரு சீரான விகிதத்தில் கொண்டு போகிறது, அரசுக்கு தேவையான நேரத்தில் பணத்தை கொடுக்கறது, வாங்குறது. ஸோ இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பா இந்த ரிசர்வ் வங்கி செயல்படுது. ஸோ அதை தான் இந்த பணவியல் உச்சநிலை அதிகாரியா இதுல சொல்றோம். அடுத்ததா பொருளாதார அளவுருக்களை கூர்ந்து கண்காணித்தல். ஸோ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதாரம் எதன் மூலமா நிர்ணயிக்கப்படுது? ஸோ நாட்டில் உள்ள மக்கள் அவங்களோட தலா வருமானம் பெருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஆடம்பரமா வாழ்றாங்களா, அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குறதுக்கே எதுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவில் வாழ்றாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் பொறுத்தும். ஸோ வேலை வாய்ப்பு, அதுக்கு தேவையான பண வசதி. ஸோ ஒருத்தவங்க வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்கேன், என்னோட தேவை ஒரு 20,000 வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு என்னோட தலா வருமானம் 20,000 வந்தாதான் என்னோட அடிப்படை தேவைகள் எல்லாமே சரியாகும். ஆனா எனக்கு அந்த இடத்துல 10,000 தான் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் தன்னிறைவு அடைய கிடையாது இல்லையா? ஸோ இப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கும் போதும் அதோட விலைவாசி எப்படி உயருது, உற்பத்தி பொருட்களோட அளவு, அதே போல மற்ற பகுதிகளில் அயல்நாட்டு முதலீடுகள் எல்லாம் பண்றோம் இல்லையா? சோ வெளிநாடுகள்ல இருந்து இங்க கொண்டு வந்து முதலீடு பண்றது, இங்க இருக்கவங்க வெளிநாடுகள்ல முதலீடு பண்றது. சோ இப்படிப்பட்ட எல்லா விஷயத்திலும் பொருளாதாரத்தை நாட்டுல எந்த ஒரு காலகட்டத்திலும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வங்கி அமைப்பை கொண்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த ரிசர்வ் வங்கி. ஸோ இது இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல கூட ஒரு பொருளாதார பண வெடிப்பு உருவாச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்லுமே இங்க இந்திய ரிசர்வ் வங்கி சிறப்பான முறையில் செயல்பட்டு அதை வெளிக்கொணர்றதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அந்த அரசாங்கமும் இந்திய ரிசர்வ் வங்கியும் சேர்ந்து அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த புதிய சவால்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது. ஸோ இந்த புதிய சவால்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள்ல நம்ம இன்வால்வ் ஆகிறோம் இல்லையா? இப்போ எல்லாருமே போறோம், ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம், டக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்றோம், எடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே என்ன நடக்குது, இங்க அரசாங்கம் அந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரத்தை மாத்தி இருக்காங்க, நமக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கொடுக்கலாம் இல்லையா? சோ இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷனை எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம், அப்படி பண்ணா ஏதாவது பாதிப்புகள் உண்டாகுமா, வங்கிகள் எப்படி எல்லாம் இதை செயல்படுத்தலாம், அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அதை கிரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஆய்வறிஞ்சு அதுல இருந்து அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கை மூலமா தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழுக்கள் சொல்றதை பொறுத்து அடுத்தது இமிடியேட் ஆக்ஷன் அதுல எடுப்பாங்க. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப கடைசியா ரிசர்வ் வங்கி ஒரு சட்டத்தை கொண்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா? எல்லா வங்கிகள்லையுமே இப்ப நம்ம போயிட்டு நகையை வச்சா என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இன்னைக்கு நகை வச்சோம்னா உடனே போயிட்டு பணத்தை பே பண்ணிட்டு அடுத்து உடனே அந்த நகையை எடுத்து இன்னைக்கே நம்ம பே பண்ணலாம், பே பண்ணிட்டு மறுபடியும் அடகு வைக்கலாம் இல்லையா? அந்த முறையை மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி இப்பதான் ரீசெண்டா மாத்தினாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நகையை அடகு வச்ச நகையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், மறுநாள் தான் நம்ம போயிட்டு வைக்க முடியும், அன்னைக்கே நம்மளோட நகையை எந்த ஒரு வங்கியிலையும் போயிட்டு வைக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை. சரிங்களா? சோ இதை கொண்டு வர்றதுக்கு இதை சாதாரணமா எடுத்த உடனே ஒரு திட்டமா கொண்டு வந்துட்டு ஓகே இது எல்லாத்தையுமே வங்கிகள் எல்லாம் இதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எதையும் இதை செயல்படுத்த கிடையாது.
இதுக்குன்னு ஒரு வல்லுநர் குழு அமைச்சு அவங்க கிட்ட இது எல்லாத்தையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன சவால்கள் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல என்ன பண்ணிருப்பாங்க ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை செயல்படுத்துவாங்க. அதே போல இப்ப ரீசெண்டா மறுபடியும் ஒரு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா? இது என்ன, ஒரு நம்ம கிட்ட ஒரு 1 கிராம் நகை இருக்கு அப்படின்னா இந்த 1 கிராம் நகையை நம்ம கொண்டு போய் வைக்கிறோம், அதுல 75% மட்டும் தான் நம்மளால வட்டி சரி பணத்தை வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி அந்த நகைக்கு என்ன ரேட்டோ அந்த நகைக்கு ரேட்ல கிட்டத்தட்ட 90% அமௌண்ட் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, இப்ப 75% மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி வரும்போது அடுத்ததான் என்ன பண்றாங்க, நம்மளோட நிதி அமைச்சகம் இவங்களுக்கு ஆர்பிஐக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. சோ இப்படி பண்ணும்போது எல்லா ஏழை எளிய மக்களுமே இதுல வந்து பயன்பெற முடியாது. சோ இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ள நகைகள் யாரெல்லாம் போயிட்டு வைக்கிறாங்களோ அந்த மதிப்புள்ள நகைகளுக்கு தாராளமா பழைய விதிமுறையின்படி நீங்க பணத்தை அதிகமா வாங்கிக்கலாம். சோ ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு ஒருத்தவங்க நகையை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி தீர்மானம் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ இந்த விதத்துல அந்தந்த திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு இந்த சவால்கள் எல்லாத்துக்குமே உடனடியாக பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. சோ இதுக்கு ஒரு உதாரணம் தான் 2010 மின்னணு வங்கி உருவானது இல்லையா? சோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்த இதெல்லாம் சோ இந்த திட்டங்களுக்கு யாரோட அமைப்பு உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் குழு. இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். தகவல் பாதுகாப்பு மற்றும் மின்னணு வங்கிக்கான குழு. ஸோ இந்த தகவல் பாதுகாப்புக்கும் இந்த மின்னணு வங்கி செயல்பாடுகளுக்கும் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த குழு வந்து எப்படி எல்லாம் செயல்படுது, ஸோ இதை நம்ம அமைச்சோம் அப்படின்னா இந்த மின்னணு வங்கிகளை நம்ம உருவாக்கும் போது இதனால ஏதாவது பாதிப்புகள் உண்டாகுமா, இதனால நம்மளோட பொருளாதாரம் ஏதாவது பாதிக்குமா, இல்ல இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விதத்துல எல்லா விதமான ஆய்வுகளையும் பண்றதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவோட பேர் தான் இந்த கோபாலகிருஷ்ணன் குழு. எப்ப ஃபார்ம் பண்றாங்க? ஏப்ரல் 2010. சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த தலைமை பண்பை இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டோட பொருளாதாரத்தையும் வங்கிகளையும் நிர்வகிக்கிறதுல அமையுது. அடுத்ததா வங்கிகளோட இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட பாரம்பரிய பணிகள். சோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான பாரம்பரிய பணிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஒரு அரசோட வங்கியா செயல்படுது, அதே போல நிதி ஆலோசகராகவும் செயல்படுது. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கி எப்படி அரசோட வங்கியா செயல்படுது அப்படின்னா மத்திய மாநில அரசுகளோட பணத்தை இவங்க வங்கியில ஏற்று அதை வச்சு அது எப்ப அவங்களுக்கு தேவைப்படுதோ அது அவங்களுக்கு கடனாகவோ இல்ல கொடுத்த காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்னா கொடுக்குறதோ இப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு நிர்வகிக்கக்கூடிய அமைப்பா இவங்க இருந்துட்டு வராங்க. இந்த ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்புகளுக்கு இல்ல அரசாங்கத்தை சார்ந்த மற்ற துறைகளுக்கு கடனை கொடுக்கறதுக்கும் கடனை வசூலிக்கிறதுக்கும் அதே போல புதிதாக ஒரு திட்டங்கள் ஓபன் பண்ணுது அப்படின்னா அந்த திட்டங்களுக்கு தேவையான பணங்களை நிர்வகிக்கிறதுக்கும் அதை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்குமான பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய அமைப்புக்கு இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு முக்கிய தலையாய பணியா கருதப்படுறாங்க. அதே போல இப்போ நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அரசாங்கத்தோட அமௌண்ட் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் எடுத்து கொண்டு போய் என்ன பண்றது, வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து லாபத்தை உருவாக்கி பணத்தோட மதிப்பை அதிகரிக்க பண்றது. அதே போல வங்கியோட கஜானாவை அரசாங்கத்தோட கஜானாவை இந்த வங்கிகள் என்ன பண்ணுது பூர்த்தி செய்யறதுக்காக அரசாங்கத்துக்கு உபரி பணம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு நம்ம செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் இந்திய ரிசர்வ் வங்கியால நிர்வகிக்கப்படுது இல்லையா? ஸோ அந்த வருஷத்துல இவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம், இது போக பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. ரிசர்வ் வங்கி எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல சர்வதேச அமைப்புகள்லயோ இதை என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை முதலீடு பண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. சோ இப்படிப்பட்ட விஷயங்களையுமே இந்த இந்திய ரிசர்வ் வங்கி பண்ணுது. அடுத்ததா இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுதல். ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுதல். இந்த 1 ரூபாய் நோட்டு தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் இந்தியாவில் முழு அதிகாரம் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருக்கு. ஏன் இந்த 1 ரூபாய் நோட்டை மட்டும் இந்திய ரிசர்வ் வங்கி அச்சிடுறது இல்லை? அப்போ யார் அந்த 1 ரூபாய் நோட்டை அச்சிடுறா அப்படின்னா யாரு? எனிஒன்? எனிஒன்? 1 ரூபாய் நோட்டு யார் அச்சிடுறா? யாரும் பதில் பேச மாட்டீங்களா? ஓகே. சோ இந்த 1 ரூபாய் நோட்டை இந்திய அரசாங்கம் தான் வெளியிடும். சோ மத்த நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும். இந்த 1 ரூபாய் நோட்டை மட்டும் யார் வெளியிடுவா? மத்திய அரசோட பாதுகாப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்படும். நோட் இட் டவுன். முக்கியமான கேள்வி. 1 ரூபாய் நோட்டு
பாதுகாப்பு அமைச்சகம். இந்திய அரசாங்கத்தால வெளியிடக்கூடிய ஒரே ஒரு நோட்டு இது மட்டும்தான். இந்த நோட்டு எங்க அச்சிடுறாங்க அப்படின்னா நாசிக் மற்றும் தேவாஸ். அண்ட் ஓகே, முதலா ₹1 நாணயம் நம்மளோட பணத்தால் வந்து எங்க அச்சிடுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துல அச்சிடுறாங்க. 30 நவம்பர் 1917 இங்கிலாந்து, இங்கதான் அச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல நாணயங்கள் தான் வெளியிடப்பட்டு வந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து வெள்ளி நாணயங்கள் வெளியிடப்பட்டு வந்த காலகட்டத்தில் முதல் உலக போர்லையும் இரண்டாம் உலக போர்லையும் ஏகப்பட்ட செலவுகள் ஆனதால என்ன பண்றாங்க, இந்த நாணயங்கள் கூட ரூபாய் நோட்டுகளோட புழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே மாத்தி 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 கொண்டு வந்து என்ன பண்றாங்க, நாணயங்கள் முழுமையா ரூபாய் நோட்டுகளா மாற்றப்படுது. இது வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி ₹1 இந்த ₹1 தாள் இருக்கு இல்லையா, இந்த ₹1 தாளோட நிறம், அளவு, அடையாளம் இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 44 முறை மாத்திருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி, ஆர்பிஐ. இது சேஞ்ச் பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான். ஆனா இதை வெளியிடுறது யாரு, நம்மளோட பாதுகாப்பு அமைச்சகம். நோட் பண்ணியாச்சா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரணும், இருக்கணும். ஏன்னா மற்ற ரூபாய் நோட்டுகள்ல யாரோட கையெழுத்து இருக்கும், இந்திய ஆர்பிஐயோட கவர்னரோட கையெழுத்து தான் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ₹1 நோட்ல யாரோட கையெழுத்து இருக்கும்? கேட்டுட்டு இந்த கேள்விக்கான ஆன்சரை குரூப்லயோ இல்ல கிளாஸ் முடியறதுக்குள்ளேயோ சொல்லுங்க. சரிங்களா? இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இந்த ₹1 நோட்டை தவிர மற்ற எல்லா நோட்டுகளையும் அச்சிட்டு அதுல கையெழுத்திட்டு வெளியிடுற அதிகாரம் யாருக்கு இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருக்கு. அதே போல இப்போ நான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் எஸ் மேம் சூப்பர். ஸோ இங்க இந்த இந்திய அரசோட நிதி அமைச்சர் தான் இந்த ₹1 நாணயத்துல கையெழுத்திடுறதுக்கான அதிகாரத்தை கொண்டவர். சரிங்களா? சூப்பர் மேம். ஸோ அடுத்ததா இது எங்கெங்கெல்லாம் அச்சிடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நோட்டிட்டோம். நாசிக், தேவாஸ், சால்ஃபோனி, மைசூர், ஹோஷங்காஃபா. இதுதான் நம்மளோட சிம்பிள் இல்லையா? ஸோ இது வரையும் போது ப்ராப்பராக வரல. இதில் வந்து ஐயோ சாரி, ஜஸ்ட் ஒரு கோடு தான். இந்த இப்போ நம்ம பழக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரூபாயோட குறியீட்டை யார் வடிவமைத்தாங்க அப்படின்னா ஐஐடியில் பணிபுரிகிற டி உதயகுமார் அவர்கள். இவர் ஒரு பொருளாதார வல்லுநர். தற்போதைய இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை வடிவமைத்தவர். ஆண்டு 2010. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட பணத்துக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லையா? அப்படிதான் நம்மளோட நாட்டோட பணத்துக்கு பெயர் ரூபாய். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான்.
ஸோ இதை ரூபாய்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஐஃபன் போட்டு இந்த சிம்பிளை எழுதிக்கோங்க. இதை உருவாக்குனவர் டி. உதயகுமார். 2010 இருந்து இது நடைமுறைக்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ருபீஸுக்கு முன்னாடி இந்த ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து எழுதிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து இது என்ன அப்படின்னா, இந்த புதிய குறியீடு எங்கிருந்து உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா, இந்த தேவநாகரி எழுத்துல இருந்தும் ரோமானிய எழுத்துல இருந்தும் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் என்ன கொண்டு வந்திருப்பாரு, இந்த ஆர் அப்படிங்கிற சிம்பிள். இது வந்து ஆக்சுவலா இந்த ஆர்ஏ இந்த அப்படிங்கிற வார்த்தையை அங்கிருந்தா கொண்டு வந்திருப்பாரு, நம்மளோட தேவநாகரி எழுத்துல இருந்தும் ரோமன் எழுத்துல இருந்தும். நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா வங்கிகளுக்கு வங்கி. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு இடையேயான உறவை ஒரு வர்த்தக ரீதியிலாகவும் வாடிக்கையாளர்கள் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த விதத்துல வாடிக்கையாளர்கிட்ட நடந்துக்கணும், என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நிர்வகிக்கக்கூடியதும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய விதத்துல இருக்க ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ நாட்டோட எல்லா நடப்பு கணக்குகளையும் நிர்வகிக்கக்கூடிய, அதை கிராஸ் செக் பண்ணக்கூடிய ஒரு உரிமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருக்கு. ஸோ அதே போல இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி உருவாக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேருமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம இங்க கம்பெனியை உருவாக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு வங்கியை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த வங்கியை உருவாக்குறதுக்கான ஒரு அமௌண்ட்டை இங்க என்ன பண்ணணும், இந்த இந்திய ரிசர்வ் வங்கியில முன்கூட்டியே ஒரு ரொக்க பணமா டெபாசிட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான அந்த பணத்தை கையாளுறதுக்கான எல்லா உரிமையும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இருக்கு. ஸோ அதை எடுத்து வேற எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ இல்ல மக்களுக்கு அவங்கவுங்க வங்கிகள்ல பணம் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை நடக்கிறது, ஸோ அந்த பரிவர்த்தனைகளை பயன்படுத்துறதுக்கான எல்லா உரிமைகளுமே இந்த இந்திய ரிசர்வ் வங்கிகளுக்கு இருக்கு. அதே போல எல்லா வங்கிகளும் இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு ஒரு ஈடா, அதுக்கு ஈடா ஏதோ ஒரு பகுதிகளோட நிலத்தோட ஒரு பத்திரங்களை வச்சு இல்லைன்னா மற்ற பொருட்களை வச்சு பணம் வாங்குறதுக்கான எல்லா உரிமைகளும் வங்கிகளுக்கு உண்டு. ஸோ இதனாலதான் வங்கிகளோட வங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வங்கிகளுக்கே என்ன பண்றது, கடன் கொடுக்குற அளவுக்கு இருக்க ஒரு வங்கி தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி. தென் அடுத்ததா கடன் மற்றும் பணப்புழக்கத்தின் கட்டுப்பாட்டாளர். அதே போல ஒரு நாட்டுல பணத்தையும் பணப்புழக்கத்தோட அளவையும் ரூபாய் நாணயங்களோட புழக்கத்தோட அளவையும் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா உரிமைகளுமே யார்கிட்ட இருக்கு, இந்த இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருக்கு. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட எந்த அளவுக்கு நாணயங்கள், சரி எந்த அளவுக்கு தங்கத்தோட ஈடு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நாணயங்களையும் இந்த பணத்தையும் வெளியிடுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு உங்க கையில ஒரு 2000 ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னா அந்த 2000 ரூபாய்க்கு ஈக்குவலான தங்கம் உங்க கையில இருக்கு. அந்த தங்கம் யார் கையில இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கே உங்க கையில இருக்க அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு இல்ல எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு ஈடான என்னோட தங்கத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி அந்த தங்கத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதே போல எல்லா வங்கிகளும் எப்படிலாம் ஒரு நபருக்கு கடனை கொடுக்கறதோ இல்ல ஒரு அமைப்புகளுக்கு, ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு, தொழில்துறை நிறுவனங்களுக்கு பணத்தை எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும், ஸோ இதுக்கான விதிமுறைகள் என்னென்ன, எந்த அளவுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வட்டி வாங்கணும், எதுல இருந்து எது வரைக்கும் வாங்கலாம், இப்படிப்பட்ட எல்லா முடிவுகளையுமே இந்திய ரிசர்வ் வங்கி எடுக்கும். ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்க இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லாது. ஆனா இது வரைக்கும் இதுக்குள்ளதான் நீங்க வாங்கணும், இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் வாங்கணும் அப்படிங்கிற திட்டங்களையும், அதே போல அரசாங்கத்தோட திட்டங்களுக்கு இதுதான் பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த திட்டங்களுக்கு அதை தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கிகள் தான் மற்ற வங்கிகளுக்கு விதிக்கும். சரிங்களா? சோ இதுல இவங்க இந்த கடன் வழங்குறாங்க இல்லையா, இந்த கடன் எல்லாத்தையும் எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு சில அமௌண்ட்டை மொத்தமா இப்ப கையில இருந்து எல்லா அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கையில எதுவும் இருக்காது இல்லையா? சோ அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்பவுமே இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்றாங்க, ஒரு சேஃப்டிக்காக அதை வெளிவிடாம வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து அடிச்சு வெளிவிடணும் அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் ரூபாயுமே விட மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 80,000 இல்ல ஒரு 70,000 விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை ஒரு சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. சோ அது எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா, இந்த பண வீக்கம் வரும் இல்லையா, சோ இந்த தேசிய அவசர நிலை, ஒரு பொருளாதார நிலை வரும்போது சோ அந்த நேரத்துல அந்த பணத்தை எடுத்து நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த அமௌண்ட்டை எப்பவுமே இந்த ரிசர்வ் வங்கி ஸ்டோர்ல வச்சிருப்பாங்க.
அதே போல சந்தைகள்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை என்ன பண்றது, கையில இருக்க பணத்தை இரட்டிப்பா உருவாக்குறது. அதே போல மத்த பகுதிகளுக்கு சட்ட ரீதியில ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொழில் துறைகளுக்கும் பங்களிப்புகளா அவங்களோட ஷேரை பிரிச்சு கொடுத்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து அமௌண்ட் எடுக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு நிறுவனங்களுக்கு மற்ற பகுதிகளுக்கு கொடுத்து கடன் கொடுக்கறது மூலமா நமக்கு வட்டி வரும் இல்லையா, அதன் மூலமா பணத்தை பெருக்கிறது. ஸோ இப்படிதான் இந்திய ரிசர்வ் வங்கி அவங்களோட வருமானத்தை ஈட்டுறாங்க. அடுத்ததா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய மேம்பாட்டு பணிகள். ஸோ இந்த மேம்பாட்டு பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் என்னென்ன நினைக்கிறாங்களோ ஸோ இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதெல்லாம் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொடுத்தாதான் நம்மளோட பொருளாதாரம் முன்னேறும், இப்படி எல்லா விதத்திலையும் யோசிக்கும் போது இந்த மேம்பாட்டு பணிகளுக்குமே இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இந்திய பொதுமக்களிடையே வங்கி பழக்கங்களை வளர்ப்பது. ஸோ இது மூலமா மக்கள்கிட்ட வங்கிகள் மீதான நம்பிக்கையை வளர்க்குது. ஸோ எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் என்னோட பணத்தை கொண்டு போய் நான் டெபாசிட் பண்ணுவேன். ஸோ இதுவே நீங்க எல்லா இடத்துலையும் யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தனியார் வங்கி நிறுவனங்களை கொண்டு போயிட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. என்னதான் அங்க வந்து வட்டி விகிதம் அதிகமா நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இதுவே வந்து வங்கியில போயிட்டு போட சொல்லுவாங்க, பேங்க்ல போடும்போது நான் தாராளமா நம்பி போய் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இந்த வங்கியோட நம்பிக்கையை இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு திணிச்சிருக்குன்னு அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மற்ற வங்கிகளை பொறுத்த வரைக்கும், தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தோட வங்கிகளையும் அரசாங்கம் கண்ட்ரோல வச்சிருக்க இந்த வங்கிகள் எல்லாமே குறைந்த செலவில் மக்களுக்கு நிறைந்த சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அடுத்ததா குறைதீர்வு நடவடிக்கைகள். ஸோ இந்த குறைதீர்வு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாகனங்கள் வாங்கியிருக்கோம் இல்லை ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கோம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த லோக் அதாலத் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, இது மற்ற இடத்துல நீங்க போயிட்டு கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது சிவில் கேஸாவோ இல்லை ஒரு கிரிமினல் கேஸாவோ போயிட்டு இது நான் ஈடுகடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வாய்தா நாளைக்கு வாய்தா அடுத்தடுத்து இப்படி போகும் இல்லையா. ஸோ இதை ஒரே முடிவில் கொண்டு வருது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் 1 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து நான் கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் என்னால் அந்த கடனை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால கட்ட முடியல. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஒரு வங்கி கிட்ட இருந்தோ இல்லை ஒரு வங்கி சாரா அமைப்பு கிட்ட இருந்தோ நான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இங்க இந்த வங்கி குறைதீர்ப்பாளர் அமைப்புல போயிட்டு குறிப்பாங்க. அதுதான் இந்த லோக் அதாலத். ஸோ இந்த லோக் அதாலத்துல பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமைப்புகள்ல யார் யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு கட்டாம அது என்ன ஆயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 1 வருஷம் நம்ம கட்டுறதுக்கு கேப் வாங்கியிருக்கோம், 1 வருஷம் தாண்டி போயிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வசூல் பண்றதுக்கு ஒரு பிளேஸை வந்து குறிப்பாங்க. இந்த நாள்ல இந்த இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் தீர்ப்பு இருக்கும். ஸோ இந்த புகார்களை விசாரிப்போம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, 2 பகுதிகள் இருந்தும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பக்கம் உள்ள வாதங்களையும் கேட்பாங்க. விசாரிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உன்னால எவ்வளவு கட்ட முடியும் அப்படின்னு கேட்டு, ஐயா என்னால இவ்வளவுதான் இந்த டைம்ல கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த கஸ்டமர் என்னால நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், என்னால வந்து இவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார்னா வங்கி வந்து அந்த லோக் அதாலத்துல உள்ள நீதிபதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தான் நியமிப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த லோக் அதாலத்து எப்பதுல இருந்து நடைமுறையில் இருக்கு அப்படின்னா 1995 இந்தியாவில் வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம். நோட்டிட்டோம், வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம். ஆயிரத்தி 1987 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1987 அதிகாரப்பூர்வமா உருவாக்குறாங்க இந்த லோக் அதாலத். இந்த லோக் அதாலத்தை வங்கி குறைதீர்ப்பாளர் திட்டம் 1995 இருந்து எல்லா வங்கிகளும் இதன் மூலமா பயன்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை இந்த இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்துது. ஸோ இது மூலியமா லோக் அதாலத்து 2 பகுதிகளையும் வாதங்களை ஆராய்ச்சி அவங்களுக்கு சமரசம் பண்ணி வைக்கிறது, விரைவா தீர்ப்பு கொடுக்கிறது. அதே போல இந்த லோக் அதாலத் சேவைகளை வந்து எந்த ஒரு கட்டணமுமே இல்லாம இலவசமா பயன்படுத்திக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான ஒரு அங்கீகாரமும் இந்த லோக் அதாலத்துக்கு உண்டு. அதே போல இந்த லோக் அதாலத்துல ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை வந்து நீங்க உச்சநீதிமன்றத்துல போய் கூட எந்த ஒரு மேல்முறையீடும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரத்தை பெற்றதுதான் இந்த லோக் அதாலத். இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல்முறையீடு பண்ண முடியாது. சரிங்களா. சோ எனக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இந்த தீர்ப்பை எதிர்த்து நான் என்னால கேஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த தீர்ப்புக்கு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நான் வழக்கு தொடரலாம். சோ இவங்க வந்து இந்த வழக்கை வந்து என்ன பண்ணிடலாம், சோ இவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணிட்டாங்க, எனக்கு சாதகமா பண்ணல, சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வேலிடான ரீசனை வச்சு என்ன பண்ணலாம், கேஸ் போடலாமே தவிர நீங்க அதை வந்து என்ன பண்ண முடியாது, அப்பீல் பண்ண முடியாது. இந்த முறையீடுக்கு என்ன பண்ண முடியாது, மேல்முறையீடு பண்ண முடியாது. சோ இந்த அளவுக்கு லோக் அதாலத்து
ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அமையுது. ஸோ இந்த லோக் அதாலத் வந்து என்ன பண்றாங்க, ஒரு குறைதீர்ப்பு நடவடிக்கைகளை முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இயரை நோட் பண்ணிக்கோங்க. 1987ல லோக் அதாலத் கொண்டு வரப்படுது. அடுத்ததா வேளாண்மை வளர்ச்சி. ஸோ இந்த வேளாண்மை வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு முக்கியமான பிரிவு தான் நபார்ட். இந்த நபார்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நபார்டை பத்தி செப்பரேட்டா ஒரு கிளாஸ் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த நபார்டோட திட்டங்கள் இருந்தும் நபார்டோட செயல்பாடுகள் இருந்தும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 70-80% நபார்டில் இருந்து கேள்விகள் வராத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நபார்டோட செயல்பாடுகள் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் விவசாயம் சொல்றோம் இல்லையா. இந்த விவசாயம் சார்ந்த எல்லா விதமான பணிகளையும் கண்ட்ரோல்ல கொண்டு வச்சிருக்க ஒரு அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபார்ட். அந்த அளவுக்கு இந்த வேளாண்மை வளர்ச்சியிலும் இந்திய ரிசர்வ் வங்கி முக்கியத்துவம் வகிக்குது. சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல், அதுதான் இந்த MSME ஸ்கீம். ஸோ இந்த MSME ஸ்கீமுக்கு தேவையான நிறைய ஒரு திட்டங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த திட்டங்களுக்கு தேவையான வரவு செலவு விகிதங்கள், இந்த திட்டங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், மூலதன பொருட்களுக்கான முதலீடு, இப்படிப்பட்ட எல்லா விதமான அமௌண்ட்டுக்குமே இவங்க ஒரு லோன் வாங்க போறாங்க. வங்கிகள்ல வந்து அதுக்கான செயல்பாடுகள், இப்படி எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு எளிமையான முறையில கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அதன் மூலமா என்ன ஆகும், ஸோ நம்ம வந்து இந்த தொழில்துறை நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண வசதி வந்து செஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட வியாபாரம் பெருகும். அப்போ நாட்டோட பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல நம்ம கடன் வாங்குறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே ரொம்பவுமே எளிமையா மாத்தி கொடுக்குற அளவுக்கு இந்த இந்திய ரிசர்வ் வங்கி சிறு குறு தொழில்களுக்கு ஊக்குவிக்கிற விதமா அமைஞ்சு அவங்களோட திட்டங்கள் எல்லாமே இன்றளவுக்குமே அதை பெரிய அளவுல மற்ற சின்ன சின்ன தொழில் ஓபன் பண்றாங்க இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த MSME திட்டத்து மூலமா பயன்பட்டு தான் வராங்க. இந்த திட்டத்துக்கு தேவையான ஃபண்ட் எல்லாமே எங்க இருந்து வந்து இதை ஸ்பிளிட் பண்ணி இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகள் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துதல். இதை வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறப்போ இங்க இருந்து நம்மளோட பொருளை வந்து மேக் பண்ணி அதை மற்ற நாடுகள்ல செல் பண்றது. ஸோ அப்ப என்ன பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை டெவலப் பண்றது. ஸோ இம்போர்ட் பண்றதை விட எக்ஸ்போர்ட் பண்றதை அதிக அளவுல ஊக்குவிக்கிறது. ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நமக்கு அதிக அளவுல ஃபண்ட் தேவை இல்லையா. ஸோ அந்த ஃபண்டை நீங்க ஈஸியா வாங்கலாம், அதே போல லாங் டைம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் வேணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோட கம்பெனி எல்லாமே பெரிய அளவுல இருக்கு, அதுக்காக சும்மா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தா நீங்க இதை கொண்டு வந்துருவீங்க. இதை ரிட்டர்ன் பே பண்ற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிள் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஈஸியாவே ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராசஸிங் எல்லாமே எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட விதிகளுக்கு கீழ்பட்டு தான் இருக்கும். சோ இந்த விதிகளை எல்லாமே என்ன பண்றாங்க, தளர்த்தி வெளிநாட்டு வர்த்தகத்தையும் மேம்படுத்துறதுக்கு இந்த இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளை முன்னெடுத்து இருக்கு. அடுத்ததா கூட்டுறவு துறைகளை ஆதரிக்கிறது. சோ இந்த கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் வங்கிகளோட சட்டங்கள்ல இருந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா வங்கிகள் வந்து இப்படிதான் இயங்கணும், இதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இவ்வளவு பெர்சன்டேஜ் மினிமம் இதுக்கு போடணும் அப்படிங்கிறது. சோ இது எல்லாத்தையுமே மாத்தி இந்த கூட்டுறவு வங்கிகளை வந்து தனியா ஒரு அவங்களோட ஒரு சுதந்திரத்துல செயல்படுத்துறது. ஆனா இது எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. சரிங்களா. அடுத்ததா இது வந்து தனியா ஒரு பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ரூபாய்க்கான சின்னம் பார்த்தோம் இல்லையா. இந்த சின்னம் வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன, எல்லா நாடுகளுக்குமே இந்த டாலரை பொறுத்து டாலரு, ரியாலு, ரிண்டாலு, ஸோ இப்படி எல்லா விதமான நாடுகளோட குறிப்புகளுக்கும் அவங்களோட நாணயத்துக்கு ஒரு அவங்களோட ரூபாயோட குறியீடுகளுக்கு ஒரு குறியீடை பயன்படுத்திருப்பாங்க. ஸோ இதே போல தான் நம்மளோட இந்தியாவோட நாணயத்தை குறிக்கிறதுக்கு என்ன நம்ம குறிப்பிடுறோம், ரூபாய் அப்படின்னு குறிப்பிடுறோம் இல்லையா. ஸோ அந்த ரூபாயை தமிழ்ல ரூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல வரும்போது ருபீஸ் அப்படிங்கிறது RS போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. சோ இதுல ஒரு வேரியேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்பலை வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த இந்தோனேஷியா, மொரிஷியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீஷெல்ஸ்லயுமே எல்லா நாணயங்களோட அவங்களோட நாட்டோட பணத்துக்கும் என்ன பேரு, ரூபாய் அப்படிங்கிறதா பேரு. சோ இதுவுமே ஒரு பாயிண்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. இந்தோனேஷியா, மொரிஷியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீஷெல்ஸ். சோ இந்த நாடுகளோட பணத்தையும் எப்படி அழைக்கிறாங்க, இந்தியாவை போலவே ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சோ அப்போ மற்ற நாடுகளோட பணத்துக்கும் நம்மளோட பணத்துக்கும் ஒரு வித்தியாசம் வேணும் இல்லையா. சோ அந்த வித்தியாசத்துக்கு தான் என்ன பண்றாங்க, இத INR அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இந்தியன் ருபி, INR. சோ இந்த குறியீடு யாரால அங்கீகரிக்கப்படுதுன்னா சர்வதேச தர நிர்ணய அமைப்பால அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுது. தென் அடுத்ததா நம்ம பார்த்த மாதிரி இந்த குறியீடு 2010 இருந்து செயல்பாட்டிலையும் இருக்கு. நோட் பண்ணியாச்சா.
ஓகே, அடுத்ததான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட முக்கியமான சாதனைகளை பார்க்கணும். ஸோ அவங்க இந்திய ரிசர்வ் வங்கியோட பட்டியல் போடும்போது ஒரு கிளாஸ் கூட பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட சாதனைகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான சில இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ உலகில் ஒரு மிக சிறந்த மைய வங்கிகள்ல இந்திய ரிசர்வ் வங்கியும் ஒன்று. 2008 2009 காலகட்டத்தில் இந்திய அளவில் மட்டும் இல்ல, உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே இந்த பொருளாதாரத்துல ஒரு பின்தங்கிய நிலை காணப்படுது. ஸோ அந்த இடத்துல இந்திய ரிசர்வ் வங்கி ஆல்ரெடி ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல, அவங்க தேவையான எல்லா அமௌண்ட்டையுமே பணப்புழக்கத்தில் விட மாட்டாங்க. ஒரு சில அமௌண்ட் நகை, நாணயங்கள், காயின், அதே போல மற்ற தங்கம் இருக்கு இல்லையா, கோல்டு. ஸோ இந்த கோல்டு கட்டிகள், தங்க கட்டிகள், இப்படி எல்லா பத்திரமும், அதே போல பத்திரங்கள், தங்க பத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே எதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு அவசர நிலை வரும்போது அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க வச்சிருந்த இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதாரத்தை பெருமளவில் காப்பாத்திருக்கு. ஸோ இப்பவுமே பாருங்க, நம்மளை சுத்தி இருக்க 2 நாடுகள்ல மிகப்பெரிய பொருளாதார பணவீக்கம் ஏற்பட்டு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு இலங்கையிலையும் பாகிஸ்தான்லையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆனா இது பக்கத்துல இருக்க நம்ம இந்தியாவை பாதிக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு பொருளாதார பணவீக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நம்ம எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காம இல்ல. சோ இந்த அளவுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணிருக்கு, பொருளாதாரத்தை மிகச்சிறந்த வகையில கையாண்டுட்டு வராங்க. அதே போல இந்த விவசாயத்துக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் இந்த நபார்டை உருவாக்குனாங்க இல்லையா 1972ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருந்துட்டு வருது. சோ இதுதான் என்ன பண்றாங்க, ஒரு இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு சப் பிரான்ச். இந்த வங்கி தான் உலகளோட முதல் வேளாண் துறைக்கு தனியா ஓபன் பண்ண ஒரு வங்கி. கம்ப்ளீட்டா வேளாண் துறைக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கு மட்டுமே ஓபன் பண்ண ஒரு வங்கி தான் இந்த நபார்ட். ஸோ இந்த நபார்டை பொறுத்த வரைக்கும் எதன் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி மூலமா தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஸோ எஸ்பிஐ எப்படி இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு அங்கமோ, அதே போல தான் இந்த நபார்டும் இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு அங்கமா செயல்பட்டு வருது. அதே போல இந்த 2016-17 டிமானிட்டைசேஷன் நடந்தது இல்லையா. இந்த பணங்கள் எல்லாமே, பணத்தை 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள், அந்த இதுக்கு 500 நோட்டு செல்லாது, 1000 நோட்டு செல்லாது. ஸோ இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய வெற்றியா நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல பணங்கள் எல்லாமே, பணப்புழக்கத்தில் கருப்பு பணம் எல்லாமே என்னாச்சு, அங்க நிறையவே வெளியே வந்தது. அதனால இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான லாபம் கொண்டு வர முடிஞ்சது. அதே போல எங்கெல்லாம் கருப்பு பணம் முடிஞ்சதோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வர முடிஞ்சது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அதுல ஈடுபட்டதுக்கு சும்மா அரசாங்கம் மட்டுமே எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுறது. ஸோ அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான எல்லா வேலைகளையும் யார் பார்க்கணும், வங்கிகள் தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அதை கொண்டு வரக்கூடிய அளவுல யார் இருந்திருக்கா, இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமை பண்பு இருந்திருக்கு. அடுத்ததா இந்த பண மதிப்பிழப்பு மற்றும் பண மதிப்பு ஈடுபடுத்துது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஈடு பண்ணாங்க இல்லையா. ஸோ இதை பணத்தை எடுத்து அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணாங்க, 2000 ரூபாய் நோட்டை வெளியிட்டு இதை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க இல்லையா. ஸோ இதுதான் இவங்களோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ரெஃபரன்ஸ்ல நவம்பர் 8 2016 பண மதிப்பிழப்பு நடந்திருக்கு. இதுல கருப்பு பணத்துக்கு எதிராக அதே போல கள்ள ரூபாய் நோட்டுகளை வெளியேற்றுறது. ஸோ இந்த ரூபாய் நோட்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு இருக்க மாதிரி அச்சசல் அச்சிட்டு அந்த நாணயங்களை காயினை வெளியிட்டா அதை ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுல எந்த ஒரு பெரிய இதுவுமே இருக்காது இல்லையா. அதுவும் இல்லாம இந்த நாணயங்களை அச்சிடுறதுக்கு மிகப்பெரிய அளவுல செலவுகள் இருக்கும். ஆனா இதே போல இந்த ரூபாய் நோட்டுகள் அச்சிடுறதுல அந்த அளவுக்கு பெரிய ஒரு எந்த செலவுகளுக்கு இல்ல அப்படிங்கிறதால இந்த ரூபாய் நோட்டுகள் பணப்புழக்கம் அதிக அளவுல மார்க்கெட்ல இருந்திருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காகவும் அதே போல இதை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில வியாபாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, பணத்தை நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றீங்க போறீங்க வர்றது எல்லாத்தையுமே கம்பல்சரியா மாத்தினதால இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆனாலுமே ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை இல்லீகலா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதங்களையும் வெளியில கொண்டு வரதுக்காக இந்த ஒரு பண மதிப்பிழப்பு செயல்பட்டப்பட்டு வந்தது. இதுல அந்த டைம்ல 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 17.118 பில்லியன் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் நாட்டில் புழக்கத்தில் இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க, 2016ல 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளோட மதிப்பு 17.118 பில்லியன் ரூபாய் நோட்டுகள் மக்களிடையே புழக்கத்தில் இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட பணம் வந்தோடனே என்ன பண்ணுவோம், பணத்தை கொடுத்துட்டு நம்ம அதை இதுவாவோ நகையாவோ இல்லை வேற ஒரு பொருளாவோ ஏதோ ஒன்று மாற்றிருப்போம் இல்லையா. அப்படி இதில் காகித நோட்டுங்களா மட்டுமே 2203 கோடி ரூபாய் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதில் 98.96% வங்கிகளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, 500 ரூபாய் நோட்டாவும் 2000 ரூபாய் நோட்டாவும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் புதிய நோட்டுகள் வெளியிட்டு எந்த அளவுக்கு அவங்க அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை என்ன பண்றாங்க, பேங்க்கு கொடுத்து ரிட்டர்ன் அதே மக்களுக்கு பணப்புழக்கத்தில் விட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்திய ரிசர்வ் வங்கியோட மிகப்பெரிய சாதனையா நம்ம குறிப்பிடலாம். சரி.